என்னோட ஒரு ரீசெண்ட் கிளையண்ட் வந்து ஆகாஷிக் ரீடிங்கில் கேட்ட கொஷன் என்ன அப்படின்னா, எனக்கு வந்து மேரேஜ் ரொம்ப தள்ளி போய்க்கிட்டே இருக்கு. அதுக்கு என்ன பண்ணுறது? அதை சுற்றி நிறைய எனக்கு ஃபியர், டவுட் இந்த மாதிரி நிறைய எமோஷன்ஸ் வருது. என்னால் ஒரு பீஸ்ஃபுல்லாகவே இருக்க முடியல. ஒரு பதட்டமாகவே இருக்குது. எனக்கு ஆகாஷிக்கில் ரீட் பண்ணி என்னோட சோல் ஜேர்னி பற்றி சொல்ல முடியுமான்னு கேட்டாங்க. நானும் ஓகேன்னு சொல்லிட்டு ரீட் பண்ணேன். ஆனால் அவங்களுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஆன்சர் வந்துச்சு. அவங்க வந்து நிறைய லைஃப் டைம்ஸில் வந்து தனியாகவே இருந்து பழகியிருக்காங்க. ஸோ அந்த சோல் வந்து ஒரு மாதிரி தனியாக இருந்தாலே வந்து ஃபுல்ஃபில்லிங்காக இருக்குது, எல்லாமே இருக்குது. எதுக்கு மேரேஜ் பண்ணணுங்கிறது வந்து அந்த சோலோட ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி. ஸோ ஆனால் இந்த லைஃப் டைம் அந்த சோல் எடுத்துருக்கிறதே வந்து மேரேஜ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும், அந்த ஃபேமிலி லைஃப்பை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுனால தான் அவங்க வந்து இந்த பர்த் எடுத்திருக்காங்க. ஸோ நான் இந்த ரீடிங் வந்துட்டு அவங்கள்ட்ட ஷேர் பண்ணும்போது அந்த கிளைண்ட்டுக்கு வந்து ரொம்ப ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு. அவங்களுக்கு எப்படின்னா அந்த பயம்லாம் போயிடுச்சு. அவங்களுக்கு பயம்லாம் போயிட்டு அவங்க சொன்னாங்க, நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், நான் சில நேரம் யோசிச்சிருக்கேன் எதுக்கு மேரேஜ் பண்ணணும், எனக்கு தான் எல்லாமே இருக்கேன்னு சொல்லி. ஸோ அந்த ஒரு கிளாரிட்டி அவங்களுக்கு கிடைச்சிது. அதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க ஓகே. அப்புறம் நான் அவங்க ஃப்யூச்சர் லைஃப்பும் பார்த்தேன். அவங்களுக்கு வந்து ஃப்யூச்சர் லைஃப் டைமில் அவங்க ஹஸ்பண்டோடையும் ஒரு பேபியோடையும் இருக்கிறத பார்த்தேன். சொன்ன உடனே அவங்களுக்கு ஓகே, அப்படின்னா இது கண்டிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த ஒரு நம்பிக்கையோடு வந்து அந்த காலில் இருந்து போனாங்க. ஸோ ஆகாஷிக் ரீடிங்கை பொறுத்த வரைக்கும் உங்கள் சோலை என்ன வந்து நினச்சிட்டிங்க வந்திருக்கு. ஏன்னா நம்ம இங்கே வந்து நம்ம மைண்டு ஒவ்வொரு இடத்துக்கு போயிட்டே இருக்குமா, நம்ம ஒரு பாத்துலேயே இருக்க மாட்டோம். அங்கேன்னு ஒவ்வொரு இடமா போய்கிட்டு இருப்போம். பட் அந்த சோலுக்கு தெரியும் நம்ம எதுக்கு வந்திருக்கோம், என்ன பண்ண வந்திருக்கோன்னு. ஸோ அந்த ஆகாஷிக் ரீடிங் பண்ணும்போது நிறைய கிளாரிட்டி வரும். ஸோ உங்களுக்கு ரீடிங் வேணும்னா டிஎம் பண்ணலாம். எங்களோட ஆகாஷிக் அடுத்த பேட்ச் வந்து நாங்கள் இன்னொரு 2 monthஸில் ஸ்டார்ட் பண்ணுறோம். நீங்கள் ரீடர் ஆகணும், படிக்கணும்னாலும் டிஎம் பண்ணுங்கள், நான் டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ.